ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி வக்ரம் அள்ளி தரப்போறாரா? சார் எப்படி சார் அள்ளி தருவார்? அவங்க தான் அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அள்ளி தருவாருன்றீங்க. பார்த்தீங்களா? ஏங்க உங்கள் மனசில் இருக்கிறது அவர் அப்படியே கேள்வியாக கேட்டார் பாருங்க. கரெக்டு. இதை கேள்வி கேட்குறது தானே நீங்கள் யூடியூப்பில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி சார் அள்ளி கூட தர வேணாம் சார், கிள்ளி கொடுத்தா கூட போதும் சார், நிம்மதி கொடுத்தா போதும் சார். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், தர்மமானவர்கள், உழைக்க தெரிந்தவர்கள், ஆனால் ஓப்பனாக பேசுவீங்க, மறைச்சு பேச தெரியாது. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். ஆனால் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, கொஞ்சம் ஒரு 135 நாள் இடமாற்றம் வந்ததுன்னா ஒத்துங்க. சார் நீங்கள் பெங்களூர் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்கள் ஆஃபீஸர் சொன்னார்னா சரிங்க, நான் போக மாட்டேங்க, அதெல்லாம் முடியாது, நான் என்ன 2 மாதம் வேண்டாம், எனக்கு பர்மனெண்ட்டாக அங்கே மாற்றுங்க, நான் போகிறேன். இல்லை சார் லண்டன் போயிட்டு வாங்க ஒரு 3 மாதம் அப்படின்னா தாராளமாக ஒத்துக்குங்க. நான் எதுக்காக இதை ஒத்துக்குங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போனால் சனீஸ்வரருடைய தாக்கம் வக்கரம் தாங்காது. இன்னொன்று, உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்துடும். இப்போ உங்களை ஒரு 3 மாதம் அங்கே போக சொன்னீங்கன்னா, அங்கே போய் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், ஃப்ளைட்டில், ட்ரெயினில், ஆஃபீஸில் மேலதிகாரிகள், அந்த முதலாளி, இவங்களெல்லாம் பரிச்சயம் பண்ணிக்கலாம், அவங்களோட நட்பு வச்சுக்கலாம். எங்கேயோ ஒரு சார் உங்களை தான் சார் தேடின்னு இருந்தேன், உங்கள் செல் நம்பர் எனக்கு கிடைக்கல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுவான். அந்த கான்டாக்ட்ஸை ஏன் கெடுக்குறீங்க? நீங்கள் ஏதோ அஷ்டம சனினா எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, குடும்பத்தை விட்டு பிரியறதோ, ஆனால் அது உங்களுக்கு புதிய பாதை, புதிய வாழ்க்கையை கொடுக்கும். சார் இப்போ இவங்க சிம்மராசியில் இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பெல்லாம் எப்படி சார் இருக்கும்? சார் நல்ல பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க சார். ஒரு சில வளர்ந்த பிள்ளைங்களுக்காக அப்பா வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறதுக்காக இஎம்ஐயில் வந்து பேங்க் லோன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு, உள்நாட்டிலேயே மெடிசல் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, நல்ல வேலை வாய்ப்புக்காக டெபாசிட் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, இல்லைனா அவங்களுக்கு வாகனங்கள் வாங்கி தர்றது அப்படின்னு குடும்பத்திற்காக கடன் ஏற்படும். அப்போ அதை வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வேணும் இல்லை சார். சார் எனக்கு பேங்க் மேனேஜர் தெரியும் சார், எவனா கடன் கொடுப்பானா? அந்த பேங்க் ஓனரே எனக்கு தெரியும் சார், நீ யாராக இருந்தாலும் சிபில் ஸ்கோர் இருந்தால் கிட்டவா, இல்லைனா வராதேன்மா. அப்போ அவருக்கு அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, திருப்பி கட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு சாதுரியம் இருக்குது. ஆகவே அவருக்கு அந்த பணம் வரும், குழந்தைகள், குடும்பங்கள், நல்ல சொத்து சேரும் சார். ஒரு வீடு வந்து நல்லபடியாக அமையும், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமையும், நல்லாயிருக்கும். இவங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்தில் வந்து ஒற்றுமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான? நல்லா கேட்டுங்க. அது வந்து முக்கியமாக சொல்லணும். சொத்து சேர்ந்தது, சுகம் சேர்ந்தது, ஃபாரின் போனீங்க, வேலைக்கு போனீங்க, பிள்ளைக்கு கொடுத்தீங்க, இதெல்லாம் பலன் கரெக்டு. வீட்டில் எப்படியா நானும் என் ஒய்ஃபும் இருப்பான், அந்த கொஸ்டின் நானும் மறந்துட்டேன். கரெக்டாக கேட்டிங்க. கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. மனைவி என்ன சொல்கிறாங்களோ கேட்டுருங்க, மனைவி என்ன சொல்கிறாங்களோ சரி, மனைவி சொல்லே மந்திரம். ஏன்னா உங்களுக்கு அந்த சனீஸ்வரர் வந்து நமக்கு நேரம் சரியில்லாத போது பானை பிடித்தவள் பாக்கியசாலி. அந்த அம்மா வந்து சொல்கிறதுனால சில லாபங்கள், சில வெற்றிகள், சில புதிய வார்ப்புகள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மனைவியை வந்து வேணா காலைல ஒரு 10 ரூபா வாங்கிக்கங்களேன், சேர்ந்து பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுட்ருக்கீங்க, காலையில் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க அவங்க மனைவிக்கிட்ட. அவங்க ஜாதகம், அவங்களுடைய லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வேலை செய்யும். அஷ்டம சனி வேலை செய்யாது, வருமானங்கள் கூடும். சார் வருமானம் வந்தால் என்ன சார் இருக்கும்? நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதானே. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ஓகே சார். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபடலாம் சார்? இவங்களுக்கு சூரியனை வழிபட்டால் ஆத்மகாரகனே அவன்தான். ஆத்ம பலத்தை தரக்கூடியவன் சூரியன். அப்போ சூரிய காயத்ரி, சூரிய மூல மந்திரம், அது என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான்.
இந்த 2ம் சொல்கிறதுக்கு. அதே மாதிரி தண்ணீர், சூரியனுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி நீங்கள் சூரிய நமஸ்காரம் சொல்லி சூரிய காயத்ரி சொன்னீங்க அப்படின்னா ஆத்ம பலம் கூடும். யார் எப்படி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை போயா அப்படின்னு தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனையும் எடுத்து வாழ்க்கையில் இந்த 135 நாளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சனி வக்கரம்னா என்ன? சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேற, வக்கரம் வேற. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. 2வது சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில்
ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.